சங்கரதாஸ் சுவாமிகளுடைய அந்த நாடகம்னா அதை பற்றி மட்டுமே தான் பேசணும். நாரதருடைய நாடகம் அப்படின்னா நாரதர் அவர் அன்னைக்கு என்ன எழுதி வச்சு என்ன பழக்கப்படுத்துதோ என்ன பயிற்சியோ என்ன அந்த வசனங்களோ அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கணும். இடையில நீங்கள் நிறுத்தி இந்த நடப்பு அரசியலை பேசுகிற அந்த அழகு அந்த வீரியமும் அந்த அந்த டைமிங்னு சொல்லக்கூடாதுல்ல, அந்த சமயோஜிதம் அந்த நேரத்துக்கு தகுந்தக்கூடிய திடீர்னு நான் ஒரு இதில் பார்த்தேன், சிங்கப்பூர் விமான நிலையத்தில் அது வரிசையாக எனக்கு மறந்து போச்சு. சொல்லுங்கள் அதை சொல்லி நீங்கள் பேசுனீங்க. எனக்கு நாடகத்தில் இது என்ன ஒரு இது வந்து ஒரு சுதந்திரமாக வந்து பேசுகிறப்ப எம்ஆர் ராதா வந்து இந்த மாதிரி நிறைய பேசிகிட்டு இருக்கிறப்ப இடையில அதுக்கு நிறைய இந்த மாதிரி அவருக்கு எதிர்ப்புகள்லாம் வந்திருக்குது. இப்போ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதிர்ப்பு வந்திருக்குதா இல்லையா நம்ம அப்புறம் பேசுவோம். இது தமிழ் இந்த மொழி எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு நாடகத்தில் நான் பார்த்தேன். அப்படியே நாரதர் கதை வந்துக்கிட்டே இருக்கப்ப நிறுத்திட்டு இந்த தமிழன்னு ஆரம்பித்து எப்படியே போய் வந்தீங்க பாரு, அது ஒரு பெரிய எனக்கு அப்படியே சிலிர்த்து போன மாதிரி இருந்தது. அதை நான் கேட்டப்ப அதை எப்படி சொன்னீங்க? அதை எல்லாத்துக்குமே ரெண்டு இருக்குது, ஒன்று வரவுன்னா செலவு இருக்குன்னு நினச்சி வேடுன்னா பண்ணல, அது மாதிரி எதிர்ப்பு இல்லாமல் இருக்க முடியாது, இருக்குது. இருந்தாலும் அதற்கு மேலே தானே வரணும். எப்படி மண்ணுக்குள்ளே இருக்கிற விதை முட்டி மோதி முளைச்சி வெளியில் வருது, அது மாதிரி போராடிட்டே இருப்போம். இந்த நாடகம் கதைப்படி போகணும். கதைப்படி போகணும்னா விடிய 8 மணி நேரம், அது 8 மணி நேரத்துக்குள்ள கதைப்படி போகணும்னா சும்மா 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் முடிச்சு போடலாம். பாட்டு தானே. ஆமாம், வந்திருக்கேன் வள்ளி உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன், பருவகாலம் பாலாகுதுமா, மதி கொண்டு செயல்படணும், இவ்வளவுதான் அதை சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் முன்னால் வர்ற நேரம் கொஞ்சம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று விதைக்கணும்ல. அப்புறம் வந்தா ஆடுனா பாடுனா காசை வாங்கினா அப்படியே போனேன், பிறந்தான் வளர்ந்தான் செத்தமுனே போனேன் வாழ்க்கையா, இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அதை விட பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார்கள் முன்னோர்கள். பயன் தரணுமா வேண்டாமா? அப்புறம் அதை நம்ம செய்யாமல் காசுக்காகவே வாழ்ந்தா வாழ்க்கையா? அதை யோசிக்கணுமா இல்லையா? கதைப்படியும் போகணும், சரி, கதையை மீறி போகக்கூடாது, சரி. ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியலையே. வெள்ளைக்காரங்களை எதிர்த்து சுதந்திர போராட்டத்துக்கு நாடக கலைஞர்கள் என்ன பாடுபட்டாங்க?